ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்குற ஒர்க்கிங் வீடியோ வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட கரெக்டாக பார்த்துக்கலாம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கோ இல்லை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து சில வேளை தெரியாமல் இருக்கலாம். அதனால் இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வயலட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம 2 லைன்ஸ் சரி போடுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டிசைனோட சாரியோட கலர் வந்து பீச் கலரில் இருக்கும். ஸோ அதனால் 2 லைன் நம்ம வந்து ஜரி போட்டுட்டு 2 லைன் வந்து பீச் கலர் த்ரெட்டு போடுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு லைன் வந்து சுகர் பீட் போடுறோம். ஸோ நான் பண்ணுற டிசைன்ஸ் மோஸ்ட்லியுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் டெய்லர்கிட்டேருந்து தான் இருக்கும். சிலது தான் வந்து வெளியிலேருந்து இருக்கும். யூடியூப்லேருந்து கூட நிறைய பேர் எனக்கு ப்ளவுஸ் சென்ட் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ இது வந்து பஞ்ச் பீடில் வந்து 4 mm பீடு. ஸோ இந்த பீடை வந்து நம்ம பஞ்ச்லேருந்து ஃபுல்லாக கொட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுக்காமல் ஒரு பஞ்ச்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஒரு எண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே அந்த த்ரெட்டோடையே சேர்த்து நீடில் பாஸ் த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் எடுத்துட்டிங்கன்னா நீடில் வந்து உங்களுக்கு பஞ்ச் பீட்ஸ் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த பஞ்ச் பீடை வந்து லாஸ்ட் பீடை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் வந்து எக்ஸ்ட்ரா பீட்ஸையும் சேம் அதே அந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பீட்ஸ் வந்து வெளியில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது நமக்கு எவ்வளோ பீடு வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாமே கொட்டிட்டிங்கன்னா ஒவ்வொரு சைஸ் பீட்ஸும் மிக்ஸ் ஆகி நாள் ஆக ஆக நமக்கு அது வேஸ்ட் ஆகிரும். ஏன்னா அது ஒரு 2-3 நாள் ஓப்பன்லேயே நம்ம விட்டுட்டோம்னாலே மோஸ்ட்லி பீட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் வந்து திருப்பி நம்ம ஒரு லைன் சுகர் பீட் போடுவோம். நீங்கள் பீட் நீடில் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வச்சு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் சாய்வாக வச்சு பண்ணிங்கன்னா அவ்வளோவா ஸ்பீடு வராது. ஸ்மூத்தாக ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீடில் யூஸ் பண்ண தான் கற்றுக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நீங்கள் நீடில் ஃபுல்லாக சுகர் பீட்ஸை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுங்கிறது தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ நீடில் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி மேலே அதை ஒரு ஸ்டாப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிங்கர் டிப்பில் இருக்க அந்த ஃபிங்கரை எதில் வைக்கிறோமோ அதுதான் ஸ்டாப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீடில் வந்து திருப்பி இப்போ என்ன பொசிஷனில் நான் வச்சு காமிக்கிறேனோ அதேமாதிரி திருப்பி வச்சு சாய்வாக வச்சு நீங்கள் உள்ளே வந்து பீட்ஸுக்குள்ளே புஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கையை டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சுகர் பீட்ஸுக்குள்ளே அந்த நீடில் பாஸ் பண்ணணும். பாருங்கள், இதில் இப்போ 2 பீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி பாஸ் பண்ணி உள்ளே ஏறின பீட்ஸை வந்து ஃபிங்கர் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஆனால் இதை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அது ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இது மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக நீடில் சுகர் பீட் ஏற்றுறது. இதை நான் இன்னும் திருப்பி ஸ்லோவாக சொல்லித்தரேன். இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க. இந்த விரல் வச்சு நம்ம எப்படி மேலே ஏறின பீடை ஸ்டாப் பண்ணுறோன்னு உள்ளதை அப்படி காமிக்கிறேன். அந்த ஸ்லோவாக செய்கிறது தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது செய்வோம். இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் சும்மா ஸ்ட்ரைட்டாக போட்டாலே அந்த பீட்ஸ் உள்ளே போகும் தான். ஆனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் உள்ள பீட்ஸ்குள்ளே அந்த நீடில் போட போட அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை அந்த பீட்ஸ்குள்ளே நீங்கள் நீடில் போட்டிங்கன்னா உள்ளே ஏறின பீடை விரல் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் இதில் இருக்கிற மெத்தடு. பாருங்கள், இப்போ பண்ணுறேன்ல, இதே தான் நம்ம பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதும் அந்த ஃபிங்கர் வந்து நமக்கு அது அந்த வேலையை தான் செய்யும். மேபி உங்களுக்கு அது பார்க்க தெரியாது, அதனால தான் அதை ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இனிமேல் பீட்ஸ் நீடில் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய சைஸ் குந்தன் தான் வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக கோல்டு கலர். ஆக்சுவலாக இந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம பீச் கலர் ஸ்டோன் தான் வைக்கணும். பட் இல்லைன்னா ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு வாங்கி நம்ம வைக்கணும். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு தந்ததுமே நெக்ஸ்ட் டே அந்த மாதிரியே கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்காக நான் போய் ஸ்டோன் வந்து யூஸ்வலாக பக்கத்தில் இருக்க கடையில் கேட்டால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். நான் அதனால் இருக்கிற கோல்டு கலர் ஸ்டோனே வச்சுட்டேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மேட்சிங் ஸ்டோன்ஸ் வைக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து பீச் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ்வலாக கிடைக்காது. ஸோ ஒரு 4-5 கடை ஏறி இறங்கினா தான் கிடைக்கும் சவுகார்பேட்டில். ஸோ ஒரு லைன் சுகர் பீடு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 4mm பீடு. இந்த ஸ்டோன் ஒட்டும்போது இதுக்கு பேக் சைடில் வந்து நம்ம ஒரு 4mm பீடும் 2 லைன் சுகர் பீடும் வைக்கிற மாதிரியான கேப்பை விட்டுட்டு தான் ஸ்டோனை ஒட்டணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம அந்த டிப்பெல்லாம் எடுக்கிறது, அந்த டிப்பில் கட் பண்ணி எடுக்கிற இடம் வந்து அதாவது கார்னர் கரெக்டாக டர்ன் பண்ணி எடுக்கிறது, அந்த இடம் வந்து கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா அந்த ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல த்ரெட்டை டர்ன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போடுறோம்.
இதில் நீங்கள் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோனோட கலரை மாற்றலாம். இல்லைன்னா சுகர் பீட்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக ஆரஞ்சு கலர் இருக்க கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். பீச் கலர்னால் லைட் ஆரஞ்சு தான் பீச் கலர் யூஷுவலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இதில் த்ரெட்டு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டுக்கும் கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதில் ஒரு 16 SS ஸ்டோன் வந்து வைக்கிறேன். அதுமாரி ஃப்ரண்ட் சைடில் வர கேப்பில் வந்து சின்னதாக ஒரு 4 mm பீடு வந்து புட்டா மாதிரி சின்னதாக வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா அந்த ஒர்க்கில் வந்து கேப் இருக்கிற மாதிரி எந்த ஸ்பேஸும் நமக்கு தெரியக்கூடாது, ரொம்ப கேப்பாக தெரியக்கூடாது. அந்த இடத்த ஏதாவது ஒரு பீடை வச்சு நம்ம ஃபில் பண்ணி ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணிங்கன்னா அந்த ஓவரால் ஒர்க்கோட லுக்கே வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் சாரியோட த்ரெட் கலர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ரொம்ப தெரியணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகர் பீட் கலர் தான் போடணும், மாற்றி போடணும். இந்த ஒர்க்கே கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுகர் பீட் எல்லாமே நீங்கள் வந்து கட் பீட்டில் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்க்குறோம். ஸ்லீவும் வந்து நம்ம அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 லைன்ஸ் அந்த மாதிரி போடுறோம். ஸோ சென்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1.5 inches அந்த மாதிரி கேப் வச்சு ஒரு லைனும் போட்டுக்கோங்க. அதேமாதிரி இந்த ஒரு சென்டர் லைன் மட்டும்தான் லாங்காக இருக்கும். அப்புறம் கிராஜுவலாக நெக்ஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் மேலே வரும், ஒரு 1/2 inches அந்த மாதிரி மேலே வரும். ஸோ இந்த எண்ட் எல்லாமே வந்து டிப் எல்லாமே வந்து நமக்கு திருப்பியும் அந்த பெரிய குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பெரிய சைஸ் ஸ்டோன் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம வந்து கம் ஒட்டிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு சின்ன கேப் ஸ்பேஸ் விட்டு நம்ம இந்த ஸ்டோன் ஃபுல்லாக லைனாக மேலே வரைக்கும் ஒட்ட போகிறோம். இது எப்படின்னா ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாங் செயினில் ஜிமிக்கி தொங்குது, அந்த மாதிரி தான் இதோட ஆக்சுவல் ஐடியா. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ அதை ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே வந்து ஒரு சுற்று ஜர்தோசி நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம இதில் என்ன போட போகிறோமோ அந்த கேப்பை தான் நம்ம அங்கே விடணும். ஜர்தோசி வந்து சின்ன லைன் தான் தேவைப்படும் கேப்புக்கு. இதே நீங்கள் ஒரு சுகர் பீட் வச்சு கேப் போடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். ஏன்னா அந்த சுகர் பீட் 2 சுகர் பீட் வந்து கேப் இருக்கிற மாதிரி இடையில வர மாதிரி. இதுக்கு வந்து நம்ம ஜர்தோசி கேப்பு மட்டும் கொடுத்தா போதும். அதேமாரி அந்த பெரிய குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் நிறைய கேப்பு விட்டு நம்ம ஒட்டணும். நிறையனா ஜஸ்ட் அதில் வந்து ஒரு லைன் பீடு, நம்ம சுகர் லைன் பீடு சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி கேப் இருந்தால் போதும். கொஞ்சம் அந்த தள்ளி வைக்கிறது கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம ப்ராக்டிஸில் தான்
சரியாக பண்ணுவோம். ஸோ ஜர்தோசியும் அதே தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு எல்லாமே சரியாக வரும். ஸோ ஒரு லைன் சுகர் பீட் நம்ம குந்தானை சுற்றி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 mm பீடு வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லைன் சுகர் பீட் வைப்போம். இதில் நீங்கள் வந்து வெளியில் அவுட்லைன் வந்து த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணணும், எனக்கு இந்த ஒர்க்கு கம்மியாக தெரியுது அப்படின்னா கேப் எல்லாமே வந்து நீங்கள் ஜிர்கான் ஸ்டோன் அந்த பேஸ் வச்சுட்டு அந்த ஸ்டோன் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது கஸ்டமர் வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணி கேட்குறாங்களோ, ஸோ இப்போ அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பண்ண முடியும்னா அந்த எக்ஸ்ட்ரா விஷயம் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக நமக்கு கேப்பு காலியாக இருக்கும் இல்லையா, ஸ்லீவில் வந்து மேலே தான் ஒர்க்கு, கீழ் பார்டரில் வந்து ஒர்க்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம புட்டாஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் புட்டாஸ் போட்டிருக்கேன். ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டு நம்ம புட்டாஸ் போட்டுப்போம். இதை நீங்கள் அந்த சொன்னேன் இல்லையா, ஜிர்கான் பேஸ் வச்சு கூட நீங்கள் போட்டு அதை அழகுபடுத்திக்கலாம். ஸோ முடித்ததுக்கப்புறம் ஒர்க் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இது நெக்கு, இது பாருங்கள் ஸ்லீவு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.